கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உலகமெங்கிலும் இந்த நாளை ஈஸ்டர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஒரு நாள் கொண்டாட்டத்திலே ஒதுக்கிவிட முடியாது என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலை எந்நாளும் நாம் கொண்டாட வேண்டிய கடமை இருக்கிறது. ஆதி திருச்சபையின் முதல் பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிதானதாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் எல்லாம் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அச்சாரமாய் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதிலே 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்து சகலவற்றையும் வென்று நம்மையும் ஜெயிக்கிறவர்களாய் ஜெயவாளிகளாய் மாற்றும்படிக்கு இப்பொழுது ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாய் அருளுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை அருளுகிற நாளாய் இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தோடு கூடிய இந்த வார்த்தையை முன்னிட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியிலே 3 காரியங்களை வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எவைகளிலெல்லாம் ஜெயத்தை அருளினார், அதாவது அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தின் மூலமாய், அந்த வார்த்தை மூலமாய் யாருக்கெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலே ஜெயத்தை அருளினார், அதை எப்படி தீர்க்க தரிசனமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு அதில் 2, 3, 4 ஆகிய வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே புரட்டப்பட்ட கல் என்று ஒன்று சொல்லி நாம் பார்க்க முடியும். புரட்டப்பட்ட கல். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இடத்துக்கு போக புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஐயோ, ஒரு பாரமான கல் இருக்கிறதே, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் அங்கு வந்து சேருவதற்கு முன்பதாகவே அந்த கல்லை ஏற்கனவே புரட்டி தள்ளி வைத்திருக்கிறார். எனவே முதலாவது ஜெயம் எதிலே நமக்கு தேவன் அருளுகிறார் என்று சொன்னால், எதை நீ பாரமாய் நினைக்கிறாயோ, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கலங்கி நிற்கிறாயோ, அந்த காரியத்திலே இந்த நாளிலே தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு அருளுகிறார். நீங்கள் பாரமாய் இருக்கும் என்று நினைத்தவைகள் அங்கே புரட்டப்பட்டு போய்விட்டது. நேற்றைய பாரங்களுக்கு இன்றைக்கு இடமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பாரங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது தேவனுடைய பிள்ளைகளே. மாத்திரமல்ல, 2ஆவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே ஒரு அறைக்குள்ளே பூட்டி, அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் சென்று, உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் சென்று அவர்களுடைய பயத்தில் இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த பயத்தை போக்கினார், அந்த பயத்தை போக்கினார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு பாரத்தை நீக்குகிறார், பயத்தை போக்கினார். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பிட்கப்பட்ட அப்பம் என்று நான் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அப்பத்தை பிட்டார். எம்மாவூஸ் சீஷருடைய பின்மாற்றத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை.
இயேசு இல்லை என்று நினைத்துவிட்டு, அவர் மரித்து போனார் நினைத்துவிட்டு, அவர்கள் எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூருக்கு பிரயாணம் செய்கிறார்கள். அவர்கள் எருசலேமில் இருக்க வேண்டும் என்கின்ற எல்லா கட்டளைகளையும் மறந்து போய் அவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பின்மாற்றத்தில் இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை, விடுதலை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் 3 காரியங்கள் மூலமாய் பேசி இருக்கிறார். புரட்டப்பட்ட கல், பூட்டப்பட்ட அறை, பிற்கப்பட்ட அப்பம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். எதன் மேல் என்று சொன்னால், எல்லா பாரங்கள், எல்லா கவலைகள் அவைகள் மேலே ஜெயத்தை தருகிறார். எல்லா பயங்கள், எல்லா சோர்வுகள் அவைகள் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற பின்மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மேலும் தேவன் ஜெயத்தை தந்து அவரோட கூட உறவாடும்படி செய்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கிறார். நான் இந்த வசனத்தை திரும்பமாய் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 அதில் 57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.